அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மீன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கசசு நபியில் 11ஆம் பாடம் தான் பார்க்க போகிறோம். தாவத்துல் வாலிதி, தந்தையுடைய அழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இஸ்லாத்தை பற்றி பறைசாற்றும் போது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, அழைப்பு விடுத்திருக்காங்க. அப்படி தானே? அந்த மாதிரி தான் இப்ராஹிம் நபியும் தன்னுடைய அழைப்பை தன்னுடைய தந்தைகிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வராத இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள் எதுவா அழைப்பதற்கு வாலிதகு, தன்னுடைய தந்தையை தன்னுடைய தந்தையையும் இதில் கொடுத்துருக்குன்னா, ஆனால் தன்னுடைய தந்தையை தான் ஃபஸ்ட்டு அழைச்சிருக்காங்க. தன்னுடைய தந்தையையும் அழைப்பதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். ஃபக்கால லஹு, அவரிடத்தில் சொன்னார்கள். ஃபன எனவேனா அவரிடத்தில் சொன்னார்கள். யா அபத்தி, இதெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப அன்பான ஒரு வார்த்தை. யா அபத்தி, யா அபி கிடையாது. யா அபத்தி அப்படின்னா என்னுடைய அருமை தந்தையேன்னு அர்த்தம்னா, யா அபின்னா என்னுடைய அத்தாவேன்னு அர்த்தம். சரிங்களா? யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. லிம, எதற்காக? லிமாதாவை தான் சுருக்கி என்ன லிம அப்படி சொல்கிறாங்க. லிம, எதற்காக தாழ்புது வணங்குகிறீர்கள்? மாலா எஸ்மௌ வலா இபுசிரு, மாலா அந்த ஒன்றை, லா எஸ்மௌ கேட்காத அந்த ஒன்றை, எதற்காக வணங்குகிறீர்கள்? வலா இபுசிரு இன்னும் பார்க்காத என்னுடைய அருமை தந்தையே, எதற்காக கேட்காத இன்னும் பார்க்காத அந்த ஒன்றை வணங்குகிறீர்கள்? வலிம தாழ்புது இன்னும் லிம, எதற்காக தாழ்புது வணங்குகிறீர்கள்? மாலா என்போ பயந்தராத அந்த ஒன்றை எதற்காக வணங்குகிறீர்கள்? வலா எதுர்ரு இன்னும் தீங்களிக்காத, இன்னும் எதற்காக பயந்தராத இன்னும் தீங்களிக்காத அந்த ஒன்றை வணங்குகிறீர்கள்? அதனுடைய தன்மையை சொல்லுதாங்க. இது அப்படிப்பட்டது. நாமளும் ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போ பாப்பாவாக இருந்தால் சுற்றும் அப்படி சொல்லுவோம்ல, தொடாத சுற்றும் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதனுடைய தீமையை சொல்கிறாங்க. சரிங்களா? யா அபத்தி, என்னுடைய தந்தையே. லா தாழ்புது ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம். யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. என்ன ஓழ்புதுன்னு இருக்கும், ஆனால் 2 சுக்கும் சந்திக்கக்கூடாதுங்கிறனால தீ போட்டிருக்காங்க. வசூலுடைய ஹம்சா, இது அம்ருடைய ஹம்சாவில் ஆரம்பத்தில் வரும்போது தான் இருக்கும், உச்சரிப்பாங்க. இடையில வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அதனால் ஓபுது அப்படிங்கிற வார்த்தை அபத்தியழுபுதி ரஹ்மான அப்படின்னு கொடுத்துருக்குன்னா, என்னுடைய அருமை தந்தையை ரஹ்மானை வணங்குங்கள். வகலீப என்னும் கோபமடைந்தார்கள். வாலிது தந்தை இப்ராஹிம் நபியின் தந்தை கோபமடைந்தார்கள். காலை இன்னும் கூறினார்கள். அல்ரிபுக்க, நான் உன்னை அடிப்பேன் அப்படி சொல்லுவாங்க. பேரு நீ என்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காத, உன்னை நான் அடித்து போடுவேன் அப்படி சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஃபத்ருக்குனி, என்னை உற்று என்னை விட்டுவிடு. வலா தக்குள், நீ கூற வேண்டாம். ஷெயன், எதையுமே நீ சொல்லாத. வக்கான இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள். ஹலீமன், இரக்கமுள்ளவராக. ஃபக்காலலி வாலிதிஹி, தன்னுடைய தந்தைக்கு கூறுபவராக இருந்தார்கள். சலாமுன் அலைக்க, யாராவது நம்ம சொல்லு கேட்கல அப்படி சொன்னால் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? சலாமுன் அலைக்க அப்படின்னு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேச்சை வளர்க்கக்கூடாது. அடித்து போடுவேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதான் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் எடுத்து சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தை அப்படின்னு. எப்படிலாம் எந்த அளவுக்கு சொல்லணுமோ, அன்போடு சொல்லணுமோ, கரிசனையோடு எந்த அளவுக்கு எத்தி வைக்கணுமோ அப்படி சொல்லி பார்த்தாங்க. கேட்கலன்னு சொன்ன உன்னைக்கு என்னது சலாமுன்னு அழைக்க, எப்படியும் போ நீ அணியிப்ப அப்படி இப்படின்னு சொல்லலை. எந்த வார்த்தையை கொண்டு முடிக்காங்க? சலாமுன்னு அழைக்க அப்படி சொல்லி முடிக்காங்கன்னா, உங்கள் மீது அமைதி நிலவட்டும். சாந்தின்னு சொல்லக்கூடாதுண்ணா, சாந்தி திவ்யான்னு விட்டுருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்? மாட்டு மதத்துக்கு ஒப்பா அப்படி சொல்லக்கூடாது. அமைதி உண்டாகட்டும் தான் சொல்லணும்னா. பத்து அசஃப, இன்னும் கைசேதமடைந்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் கைசேதமடைந்தார்கள். ஜித்தன், மிகவும். அதாவது கவலைப்படுறதுக்கு தான் அந்த இது. சரிங்களா? அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்தாங்களா, அதான் கைசேதம். வாராத இன்னும் நாடினார்கள். எதுகப செல்லுவதற்கு. இலா பலதின் ஆகர, வேறு ஒரு ஊரின் பக்கம் செல்லுவதற்கு நாடினார்கள். வையாழ்புது ரப்பகு, இன்னும் தன்னுடைய இரட்சகனை வணங்குவதற்கும் நாடினார்கள். வை எதுவும் நாச இலல்லாகி,
அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் நாடினார்கள். வந்திருக்கனால அந்த நாடினார்கள்ங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப 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 கொண்டு வரோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் இதோடு முடிஞ்சிட்டுன்னா அடுத்து பாருங்கள் 12ஆம் பாடம். இலா மக்கத்தை, மக்காவின் பக்கம். கலீப வேற ஒரு ஊரில், அதான் கலீப கவுமு இப்ராஹிம் நபி கூட்டம் கோபம் கொண்டது. கலீபல் மலிக்கினும் அரசனும் கோபம் கொண்டான் அவங்க இருந்த ஊரில். கலீப வாலிது இப்ராஹிம் நபியின் தந்தையும் கோபப்பட்டார். கோபப்பட்டார் இல்லை கோபமடைந்தார், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? வராத இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள் சாஃபிர பயணம் செய்வதற்கு, இலா பலதின் ஆகர வேறொரு ஊரின் பக்கம் பயணம் செய்வதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். எழுபது வணங்குவதற்கும் ஃபீஹில்லாக அதிலே அல்லாஹை வணங்குவதற்கு வேறொரு ஊரின் பக்கம் பயணம் செய்வதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். இப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வேறொரு ஊரின் பக்கம் பயணம் செய்வதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். இன்னும் அதிலே அல்லாஹை வணங்குவதற்கும் நாடினார்கள் அப்படி சொல்லுவாங்க. எதுவன் நாச இலல்லாஹி இன்னும் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பதற்கும் நாடினார்கள். சரிங்களா? அந்த ஊர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஹரஜ இப்ராஹிம் நபி அவர்கள் வெளியேறினார்கள். மின் பலதிஹி தன்னுடைய ஊரிலிருந்து இப்ராஹிம் நபி அவர்கள் வெளியேறினார்கள். வாலிதகு இன்னும் தன்னுடைய தந்தைக்கு விடை கொடுத்தார்கள். கசத இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். மக்காவை இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். அவங்க எங்கே போகணும், வேற ஒரு ஊர்னா மக்காவை அல்லாஹ் செலக்ட் பண்ண சொல்கிறான், அங்கே தான் போக சொல்லுவான். எல்லா நபிமார்களுக்குமே இந்த ஊருக்கு நீங்கள் போங்க, இந்த ஊருக்கு போங்க அப்படி சொல்லிட்டு அழைப்பு கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, மக்காவில் இருக்கும்போது அபிசினியாவுக்கு எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போவாங்க. அப்புறம் ரசூல்லா ஹிஜ்ரத் செய்யாமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரும் வரை அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் ரசூல்லா நீங்கள் இருங்க, நீங்கள் போகாதீங்க அப்படி சொல்லி தான் தடுத்து வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இறைவனிடத்துலேருந்து செய்தி வரணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய ஊரிலிருந்து வெளியினார்கள். இன்னும் தன்னுடைய தந்தைக்கு விடை கொடுத்தார்கள். இன்னும் இப்ராஹிம் நபி அவர்கள் மக்காவை நாடினார்கள். மேஹு அவர்களுடன் ஜவுஜு ஹாஜரா தன்னுடைய மனைவியான ஹாஜரா அவர்களுடன் மக்காவை இப்ராஹிம் நபி அவர்கள் நாடினார்கள். ஹாஜரா அம்மையாரோட தான் போகிறாங்க. காணத்து மக்கத்து லைசஃபீகா உஸ்புன் இன்னும் மக்கா இருந்தது, அதிலே புற்பூண்டுகளும் கிடையாது, வலா சஜர் இன்னும் மரமும் கிடையாது. இயற்கையிலே நான் சொல்லும் போது சொல்லியிருக்கேன், ஏன்னா அந்த லா போட்டால் இல்லவே இல்லை, அறவே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த மக்காங்கிறது எப்படி இருந்துச்சு, மனிதர்களை வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா இருந்தது, சரியான பாலைவனம். சரிங்களா? அதனால தான் மக்கா அதிலே மக்கா இருந்தது, அதிலே புற்பூண்டுகளும் இல்லை, இன்னும் மரமும் அறவே இல்லை. காணத்து மக்கத்து லைசஃபிஹா பிஅருன் வலா நஹருன் காணத்து மக்கத்து இன்னும் மக்கா இருந்தது, லைசஃபிஹா பிஅருன் அதிலே கிணறும் கிடையாது, வலா நஹருன் இன்னும் நதியும் கிடையாது. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான விளைச்சல் எந்த பொருளும் விளையவும் இல்லை, விளைய வைக்கவும் முடியாது, தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. என்ன அல்லாஹ் சொன்ன உடனேக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டுப்பட்டு போனாங்க. காணத்து மக்கத்து லைசஃபீகா மக்கா இன்னும் மக்கா இருந்தது, லைசஃபீகா ஹயவானும் விலங்குகள் அதிலே இல்லை, வலா பஷருன் இன்னும் எந்த மனிதனுமே கிடையாது. ஏன்னா விலங்குகளும் கிடையாது, இன்னும் மனிதனும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் போகிறாங்க. வசல இப்ராஹிமிலா மக்காவை இப்ராஹிம் நபி மக்காவின் பக்கம் இப்ராஹிம் நபி அவர்கள் சேர்ந்தார்கள். நசல ஃபிகா இன்னும் அதில் நுழைந்தார்கள், அடி போட்டுக்கலாம். அதில் இறங்கினார்கள், நசலனா இறங்கினார்கள் அதான் அர்த்தம். ஆனால் இறங்கினார்கள்னா அந்த குழிக்குள்ளே இறங்கும்போது தானே ஏறுதல் இறங்குதல்னு சொல்லுவோம். அதனால் அதில் நுழைந்தார்கள் போடுங்கன்னா. தரக்க இப்ராஹிம் நபி அவர்கள் விட்டு விட்டார்கள். ஜவுஜவ் ஹாஜரா தன்னுடைய மனைவி ஹாஜராவை இப்ராஹிம் நபி அவர்கள் விட்டு விட்டார்கள். வலதுகு இன்னும் தன்னுடைய பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு விட்டார்கள். அதாவது இப்ராஹிம் நபி அவர்கள்
தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் இன்னும் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டார்கள். வலம்மா அராத இப்ராஹிம் நபி அவர்கள் நாடிய பொழுது எதுகப செல்லுவதற்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை எல்லாரும் மக்காவுக்கு போங்க, அங்கே விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து என்ன செய்யணும், இறைப்பணிக்காக சென்றணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இப்ராஹிம் நபி செல்லுவதற்கு நாடிய பொழுது பாலத்தில் அவரிடத்தில் சொன்னார்கள், சௌஜு ஹாஜரு, அதாவது தன்னுடைய மனைவியான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், இல்லை கேட்டார்கள், இலா ஐன யா சையதி, என்னுடைய தலைவரே அதாவது எங்கே செல்கிறீர்கள், தத்துருக்குனி ஹுனா, எங்களை இங்கே விட்டு விடுவீர்களா, தத்துருக்குனி என்னை விட்டு விடுவீர்களா, இல்லை வல வ இன்னும் லைச குணா மாவும், இங்கே தண்ணீரும் இல்லை, வலா துஆமுன் இன்னும் உணவும் இல்லையே, எங்கெங்கே விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹல் அமரக்கல்லாஹ் பிஹாதா, இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கால இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, நேம் ஆம். காலத்து ஹாஜராமியார் அவர்கள் கூறினார்கள், இதன் அந்நேரத்தில், அப்பனா என்ன அப்பொழுது, லா அந்நேரத்தில் சொன்ன உடனே, லா யுலி அனா, எங்களை வீணடிக்க மாட்டான் அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக என்ன செய்தாங்க, ஹாஜராமியார் சொல்லுதாங்க. சரிங்களா, ஹாஜராமியாரே நம்ருத் கொடுத்த ஒரு பெண் தான், இருந்தாலும் அவங்கள்ட்ட ஈமான பாருங்கள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு. அதனால தான் இப்ராஹிம் நபியும் ஹாஜராமையார் செய்த எல்லா செயலுமே அல்லாஹ்தாலா என்ன செஞ்சிட்டான், அமலாக கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? இன்ஷா அல்லாஹ் என்ன விஷயத்தெல்லாம் அமலாக கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போன்னா, பிஅரு ஜம்சம் கிணறு, என்ன பிஅரு ஜம்சம் கிணறு, வத்தீச இஸ்மாயிலு மர்ரத்தன், ஒரு தடவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகித்தார்கள். வராதத் என்னும் நாடினார்கள். உம்முகு, அவருடைய தாய் நாடினார்கள். பெண்கிறனால நாடினார்கள்னு சொல்லுவோம். அன் தஸ்கியஹு மா அன், தண்ணீரை அவர்களுக்கு புகட்டுவதற்கு அவருடைய தாய் நாடினார்கள். வலாக்கினும் என்றாலும் ஐனல் மாவு, தண்ணி எங்க, மக்கத்து இன்னும் மக்காவாகிறது. லைசஃபிகா பெரும், அதிலே கிணறு இல்லை. மக்கத்து லைசாஃபிகா நகருன், இன்னும் மக்கா அதிலே நதியும் இல்லை. காணத்து ஹாஜராமியார் அவர்கள் இருந்தார்கள். தத்துலுபு தேடுபவராக, தண்ணீரை தேடுபவராக ஹாஜராமியார் அவர்கள் இருந்தார்கள். தஜ்ரினும் ஓடினார்கள். மினல் சஃபா இலா மர்வா, சஃபாவிலிருந்து மர்வா வரைக்கும் ஓடினார்கள். மினல் மர்வத்தி இலா சஃபா, மர்வாவிலிருந்து சஃபா வரையும் ஓடினார்கள். அப்போ இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டான், அமலா ஆக்கிட்டான். சரிங்களா? நசரல்லாஹு ஹாஜர, இன்னும் அல்லாஹ் ஹாஜராமியாருக்கு உதவி செய்தான். நசர இஸ்மாயில, இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உதவி செய்தான். ஃபஹலக்க, இன்னும் படைத்தான். லஹும், அவர்கள் இருவருக்காகவும், மா அன், தண்ணீரை, அவர்கள் இருவருக்காகவும் தண்ணீரை படைத்தான். வஹரஜல் மா உ, தண்ணீர் வெளியேறியது. மினல் அர்லி, பூமியிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. ஷரீபன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஷரப, ரெண்டு வசன்லையும் வருதுன்னா. ஷரப இஸ்மாயிலு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடித்தார்கள். இந்த வந்துருக்கலாம் சரிபத்துன்னு அப்படி சொல்லிக்கலாம், சரபன்னு சொல்லிக்கலாம்னா. சரிபத்து ஹாஜரு, இன்னும் ஹாஜராமியாரும் குடித்தார்கள். பக்கியல் மா உ, தண்ணீர் மிச்சம் இருந்தது, ரெண்டு பேர் குடித்தது போக. ஃபகான பிஅர ஜம்சம, இன்னும் ஜம்சம் கிணறாக இருந்தது. அவங்க வரலாறு கடைசி வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அதை வரலாற்று சின்னமாக என்ன செஞ்சிட்டான், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டான். காரணம் என்னன்னு கேட்டால், இறை நம்பிக்கை, அவங்க வச்ச இறை நம்பிக்கை. அல்லாஹ் தான் இப்படி செஞ்சானா, அப்போ சரி, அப்போ அல்லாஹ் எங்களுடைய நம்பிக்கையை வீணடிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிடுவான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபபாரக்கல்லாஹு ஃபி ஜம்சம, ஜம்சமிலே அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஹாதிஹி, இதுவாகிறது. ஹெல் பெரு, அந்த கிணறு. அல்லது எப்படிப்பட்டதென்றால், எஸ்ரபு மின்ஹன் நாசு, ஜனங்கள் எதிலிருந்து எஸ்ரபு குடிப்பார்களோ அப்படிப்பட்ட கிணறாகும். இது என்ன, ஹியல் பெரு, இதுக்கு அர்த்தம் கொடுக்க வேணாம், நீங்கள் சென்டென்ஸாக வரும்போது இதுக்கு அர்த்தம் கொடுக்க வேணாம், ஓலப்போம்னா. ஆதிஹி அல் பெருல்லதி எஸ்ரபு மின்ஹன் நாசு ஃபில் ஹஜ்ஜி,
ஹஜ்ஜிலே ஜனங்கள் எதிலிருந்து குடிப்பார்களோ அப்படிப்பட்ட கிணறு தான் இது. என்ன, ஹஜ்ஜில் ஜனங்கள் எதிலிருந்து குடிப்பார்களோ அப்படிப்பட்ட கிணறு. வயஅத்தூன பிமாஇன், தண்ணீரை கொண்டு வருவார்கள். ஜம்சம இலா பலதிஹிம், தங்களுடைய ஊர்களின் பக்கம் ஜம்சம் நீரை கொண்டு வருவார்கள். ஹல் சரிப்த மா ஜம்சம, ஜம்சம் நீரை நீங்கள் குடித்திருக்கிறீர்களா? உங்கள்கிட்ட நான் கேட்க ஏன்னா ஹல் ஹல் சரப்ன மா ஜம்சம, ஜம்சம் நீரை நீங்கள் குடித்திருக்கிறீர்களா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கேன். சொல்லுங்கன்னா இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் இன்னைக்குள்ள பாடத்தை பயனுள்ள வகையில் ஆக்கி தரட்டும் ரப்புல் ஆலமீன். சரிங்களா? ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.